வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுவன்சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதி விசாரணையை சந்திக்க தயார் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாரு. சிபிஐ விசாரணை வேண்டும் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று தமிழகம் முழுவதும் 36 இடங்கள்ல அவங்க அணியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ பேசும்போதுதான் எந்த விதமான நீதி விசாரணைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அப்பல்லோ அறிக்கை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மருத்துவ சிகிச்சை குறித்த அறிக்கையை எய்ம்ஸ் தரப்புலையும் கொடுத்தாங்க. அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக இவங்க குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் திரு ஆவடிக்குமார்? இல்லை, அது முழுக்க முழுக்க இன்றைக்கு அரசியலிருந்து அனாதையாக்கப்பட்ட பன்னீர்செல்வம் தான் ஏதோ தன்னுடைய நிலையை உருவாக்கி கொள்வதற்கும் தான் அரசியலில் தொடர்ந்து இருப்பதற்கும் இன்றைக்கு இது போன்ற அவதூறுகளை வழக்கமாக அவருடைய ஆதரவாளர்கள் பரப்பி கொண்டிருந்தார்கள். அதில் இன்றைக்கி அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால அவங்க இவ்வளோ நாள் முன் வச்சதெல்லாம் இவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் இன்றைக்கு இந்த அறிக்கை தந்திருக்கிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பேச்சே அவர் புரிஞ்சுதான் பேசுகிறாரா இல்லை புரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, நான் முதலமைச்சராக இருந்தேன் அல்லது முதலமைச்சர் பதவியில் நான் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் என் கீழே இருக்க ஒரு அமைச்சர் என்ன செஞ்சார்னு எனக்கு தெரியாது, எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு அவர் சொல்கிறதே எனக்கு தெரியாதுன்னா அவர் முதலமைச்சராக இருந்ததே அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இவருடைய தலைமையில் அன்றைக்கு நிர்வாகம் இயங்கி கொண்டிருந்தது. சுகாதாரத்துறை செயலாளர் என்ன சொல்கிறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்றதெல்லாம் அன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் அவர் மேலே வழக்கு போடுவோம் இவர் மேலே வழக்கு போடுவோன்றது அமைச்சரவை கூட்டு தலைமையில் இயங்கியதா அல்லது கூட்டு பொறுப்பில் இருக்கிறதா அல்லது அமைச்சரவையினுடைய அதிகாரங்கள் இவருக்கு தெரிஞ்சிருந்ததா தெரியலையா, எதுவுமே தெரியாமல் ஏதோ சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அன்னைக்கு திமுக இந்த கோரிக்கையெல்லாம் வைக்க சொல்ல அன்னைக்கு உடனடியாக ஒரு முதலமைச்சராக இருந்து அந்த பொறுப்பை செய்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அன்னைக்கு இவர் முதலமைச்சர் அவரே என்ன சொல்கிறாரு, எனக்கு 4:30 மணிக்கு இறந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்தேன்றாரு. அப்போது அது தெரிஞ்ச பிறகு நான் வந்தேன்றாரு. அப்போது இவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2 மணி நேரம் தாமதமாக தான் தமக்கு சொல்லப்பட்டதா சொல்றாரு. சரி, அது 2 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் தாமதம் கூட இருக்கட்டும். நான் கேட்கறது, முதலமைச்சர் இன்றைக்கு உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் இருக்கிறார். தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் பிரதமரே என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் அவருக்கு தரப்படுகின்ற சிகிச்சைகள் நாங்கள் அவர் முன்னேற்றம் அடைவதற்கு அவர் உடல்நலம் பெறுவதற்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம்னு பிரதமர் சொல்றாரு. ஆனால் முதலமைச்சர் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் எங்கேயோ இருந்தேன், எனக்கு தகவல் தெரிஞ்ச பிறகு நான் வந்தேன்னு சொன்னா இவ்வளவு எவ்வளவு பொறுப்போடு நடத்தியிருக்காரு. முதலமைச்சருடைய உடல்நலத்தில் எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறாரு இவர். ஒரே ஒரு சந்தேகம், முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமயத்துல ஓபிஎஸ் முதலமைச்சர் கிடையாதுல்ல. முதலமைச்சருடைய பணிகளை அவர் அந்த 12 நாட்களுக்கு பிறகு முழுமையாக இவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கவர்னரிடத்தில் விளக்கம் தருகின்ற பொறுப்பையும் கூட இவர் தான் வச்சிருந்தாரு. இவர் தான் போய் கவர்னருக்கு எந்த வகையான சிகிச்சை தரப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வும் கவர்னர் கூப்பிட்டு பேச சொல்ல இவரும் மற்ற அனுமதிக்கவே இல்லைன்னு அவர் சொல்றாரு. கார்த்தி, இதுல ஓபிஎஸ்ஐ மையப்படுத்தினா இதுல அரசியல் நிச்சயமாக இருக்கிறது நானே ஏத்துக்கிறேன். ஏன் அவர் முன்னாடி சொல்லல, அதெல்லாம் முழுமையா நியாயமான ஒரு கேள்வி. ஆனால் அதனால விசாரணை தேவையா இல்லையா என்றது ஓபிஎஸ் அவர்கள் கேட்கிறார்கள் அடிப்படையில் முடிவு எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது அடிப்படையாக முரண்பாடுகள் இருக்கின்றனவா இல்லையா இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இந்த அப்பல்லோ அது டீடைல்டு ட்ரீட்மெண்ட் டீடைல்ஸ் வந்த பிறகும், எய்ம்ஸ் டீடைல் ட்ரீட்மெண்ட் வந்த பிறகும் உறுதியாக என்னன்னா முழுமையான உண்மைகள் மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லைங்கிறது கிட்டத்தட்ட அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வெளிப்படையாக சொல்லலையே தவிர, ஏன்னா முதல் நாள் இருந்து அவங்க கொடுத்துருக்கிற அறிக்கைகளும் இப்போ அவங்க டீடைல் ட்ரீட்மெண்ட் பிளான்ல அந்த பேஷண்ட்டினுடைய நிலைமைக்கு முரண்பாடு ஆன வகையில அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவங்க இம்ப்ரூவிங்னு கொடுக்கும்போது பேஷண்ட் ஆக்சுவலா இன்னும் டிட்டீரியேட் தான் ஆயிட்டு இருக்காங்க. மோசமான அறிக்கையில முரண்பாடு அதாவது செப்டம்பர் 23ஆம் தேதி 22, 23 அடுத்த நாள் காலையில் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அறிக்கை. ஜுரமும் இதுவும் டீஹைட்ரேஷன் சத்து குறைவுக்காக மருத்துவமனை கொடுத்திருக்கிறதுக்கும் இப்ப வந்திருக்கிறது அவங்க கொடுத்திருக்கிற டீடைல் ட்ரீட்மெண்ட் பிளானுக்கும் நேர் முரண்பாடு. இன்ஃபேக்ட் இப்ப என்ன சொல்றாங்க, அப்போலோ கொடுத்திருக்க அறிக்கை பத்தி தான் சொல்றீங்க. இல்ல
இல்ல எய்ம்ஸ் கொடுத்திருக்காரு. எய்ம்ஸ் கொடுத்திருக்கிற அறிக்கை எய்ம்ஸ் வந்து முத நாள்ல இல்லவே இல்லையா அவங்க, அதாவது அட்மிட் ஆகிற டைம்ல எய்ம்ஸ்க்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பிறகுதான் அவங்க அப்போலோவே முதல் நாள் கொடுத்த அறிக்கைக்கு இப்ப கொடுத்த அறிக்கைக்குமான முரண்பாடு பத்தி முரண்பாடு நிச்சயமா இருக்கு. அதுக்கு பிறகு 28ஆம் தேதி தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுறது. அவங்க இன்டுபேட் பண்றாங்க, டியூப் போடுறாங்க, வென்டிலேட்டர்ல கனெக்ட் பண்றாங்க. அடுத்த நாள் வந்து தேறிக்கிட்டு வராங்கன்னு ஒரு அறிக்கை வருது. சோ அடிப்படையாக மருத்துவ ரீதியாக கொடுத்திருக்கிற ட்ரீட்மெண்ட்ல தவறுகள் நடந்தனவா இல்லையாங்கிறது வேறு. இல்ல இதில் கொடுக்கப்பட்டது வந்து சுகாதாரத்துறை செயலாளர் கொடுத்தாங்க. இல்ல சுகாதாரத்துறை அதுல இருக்கிற முரண்பாடுகள் பத்தி தான் ஓபிஎஸ் தரப்புல இல்ல அதுதான் சொல்றேன். அந்த ரிப்போர்ட் அதில் இருக்கிற முரண்பாடுகளும் முன்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இதுல இருக்கிற முரண்பாடுகள் அது தனி. அந்த ட்ரீட்மெண்ட் அப்போலோ கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் ட்ரீட்மெண்ட் ஒண்ணு. ரெண்டாவது சுகாதாரத்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள அந்த செய்தி அறிக்கை, அதுல தான் திரு ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னுடைய அனுமதி பெறப்படவில்லை அப்படிங்கிற. அனுமதி இவர்கிட்ட பெறணுமா வேணாமாங்கிறது வேற. நம்ம திருப்பி ஓபிஎஸ் சொல்றாருன்னு சொல்லும் போது இதுல வந்து அந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்து அரசியல் தான் பார்க்க போறோம். சோ நீங்க ஓபிஎஸ் சொல்றதே விட்டுடுங்க, முரண்பாடுகள் இருக்கின்றனவா இல்லையா அந்த அடிப்படையில தான் வந்து நீங்க ஒரு விசாரணை நடத்தணுமா வேணாமான்னு இருக்கணுமே தவிர, திரு ஸ்டாலின் சொல்றாரா, திரு ஓபிஎஸ் சொல்றாரா, இல்ல வேற யாரும் நபர்கள் சொல்றாருங்களாங்கிற அடிப்படையில வந்து ஒரு an inquiry must be done based on the merits of the case. not திரு ஓபிஎஸ் சொல்றதுல முழுமையா நான் திரு ஆவடிக்குமார் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். வந்து ஏன் அவர் 75 நாள் முன்னாடி ஏன் அவர் சொல்லல? எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் அந்த செல்வி ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு போய் வெளியே வர்ற வரைக்கும் அவர் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. சோ அதில் நிச்சயமா அரசியல்ங்கிறது நான் ஏத்துக்கிறேன். ஆனால் ஒரு விசாரணை வேண்டுமா வேண்டாமாங்கிறது வந்து ஓபிஎஸ் சொல்றாரா சொல்லலையாங்கிற அடிப்படையில் இருக்க முடியாது. இல்ல அதுதான் மரியாதைக்குரிய டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் அவருடைய டாக்டர் என்ற வகையில் அவர் சொல்றாரு. ஆனா அவர் டாக்டர் என்ற வகையில் இந்த டாக்டரே வேணாம் சார். நான் ஒரே ஒரு இது வந்து அதாவது ஒரு சாதாரணமா சுவாசம் சாதாரணமா எடுத்துட்டு இருக்கிற ஒரு நபர் தானா மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து நீங்க டியூப் போட்டு மெஷின்ல கனெக்ட் பண்றீங்க, நல்லா தேறிட்டு வராங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? இதுக்கு வந்து மருத்துவ பெரிய படிப்பு படிக்கணுமா? நீங்க திரு ஆவடிக்குமார் விளக்கட்டும். இல்ல இது மருத்துவ படிப்பு படிக்கணுமா படிக்க வேண்டாமான்றதை விட இந்த மருத்துவ அறிக்கைகளை சரிபார்ப்பதற்கோ அல்லது ஆய்வு செய்வதற்கோ அரசியல்வாதிகள் இல்ல அரசியல் தளத்தில் இருப்பவர்கள் சரியான நபர்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இது முழுக்க ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒருவர், அவருக்கு தரப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள், அவருடைய உடல் நலத்தினுடைய உடல் கோளாறினுடைய தன்மைகள், அவருக்கு தரப்பட வேண்டிய சிகிச்சைகள் தரப்பட்டதா அல்லது அதில் வந்து மாற்றம் இருந்ததான்றதெல்லாம் வந்து ஒரு மருத்துவ ரீதியான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதில் ஏதாவது ஒரு கோளாறு நடந்ததா அல்லது வேணும் செஞ்சாங்களா அல்லது தெரியாமல் அது இல்லை. அந்த விசாரணை நீங்க இப்போ இந்த செய்தி வந்து பன்னீர்செல்வம் நேத்து விசாரணை சந்திக்க தயார்னு சொன்னதை ஒட்டி தான் இப்போ நீங்க கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல அதை கடந்தே பேசுவோமே. நீங்க அதை கடந்து பேசணும்னா பன்னீர்செல்வத்தை அறிக்கை வச்சு பேச வேண்டியது இல்லையா? இல்ல அது ஒரு செய்தி. கடந்து செய்தி எடுத்துட்டு அப்படியே பேசணும்னு இல்ல. நீங்க திரு சுமன் சொல்ற மாதிரி நீங்க ஓபிஎஸ் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாருங்கறதே இல்ல. இவ்வளவு சர்ச்சைகள் விமர்சனங்கள் வருகிற போது இது பொதுத்தளத்துல கேட்கக்கூடிய கேள்விகளுக்காவது விடை கிடைக்கணும். இன்னும் நான் சொல்லணும்னா இது வந்து அந்த மருத்துவமனை மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது மருத்துவம் பார்த்த டாக்டர்கள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளாக தான் இது போய் முடியுமே தவிர நான் முடிச்சிடறேன். ஒரு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சிகிச்சையில் சந்தேகம் இருந்தால் அந்த சிகிச்சையை தந்த முறை தவறு என்றால் நான் முடிச்சிடறேன். உரிமை கோர வேண்டியவர்கள் அவருடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட அல்லது உறவினர்கள். ஆனா அவங்க யாரும் இதை கிளைம் பண்ணல. ஆனால் அரசியலில் அவர்கள் இந்த நிலையை பயன்படுத்தி தன்னை அரசியலில் இருந்தவங்க இன்றைக்கு அரசியல் காரணங்களுக்காக பதவி இழப்பு ஏற்பட்டவுடன் அதை இன்னைக்கு வந்து கொச்சைப்படுத்துவதும் அதை விமர்சிப்பதும் அதற்குரிய வாய்ப்பு அவருக்கு இருக்கான்றதான் என்னுடைய கேள்வி. சிகிச்சையினுடைய விசாரணை அப்படின்னு வச்சோம்னா திரும்ப அது மருத்துவமனையை சார்ந்த நடவடிக்கைகளா மட்டும்தான் முடியும். கார்த்திக், அதாவது இதுவும் வந்து ஒரு திசை திருப்புற ஒரு விதமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க இந்த மருந்து கொடுத்துக்கிறது பதிலாக அந்த மருந்து கொடுத்துருக்கணுமாங்கிறது விஷயம் இல்லை. அதாவது ஒரு அறிக்கை கொடுக்கப்படுகிறது, அந்த மருத்துவமனை வந்து முரண்பாடான அறிக்கையை கொடுக்க வேண்டிய அவசியம் மருத்துவமனைக்கு இல்லை. அவர்கள் மீது ஏதேனும் அழுத்தம் இருந்திருக்கிறதா? நிச்சயமா வந்து அது வந்து விசாரணையில
நமக்கு தெரிய வரும் எந்த காரணத்துக்காக இல்ல, நேர்மாறாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பேஷண்டோட நிலைமை மோசமாகும் போது தேறிக்கொண்டு வருகிறார் என்ற எதற்காக ஒரு அறிக்கை வந்து ஒரு மருத்துவமனை கொடுக்க வேண்டும்? லாஜிக்கே இல்ல. அட்லீஸ்ட் சும்மாவது இருந்திருக்கலாம். எதுக்காக ஆப்போசிட்டா எதுக்காக ஒரு அறிக்கை கொடுக்கணும்? அதாவது நான் முதல்லயே சொன்ன சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் டாக்டர்ன்றத அவர் வந்து உணர்ந்துகிட்டு பேசணும். ரெண்டாவது, ஒரு மருத்துவமனைக்கு நிர்பந்தம் தருகின்ற அளவுக்கு வலிமையானவர்கள் இந்தியாவில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதற்குரிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. எந்த மருத்துவமனையும் ஒரு நோயாளியினுடைய சிகிச்சை, இன்னும் சொல்ல போனால் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவருடைய மருத்துவத்தில் அவர்கள் எந்த நிர்பந்தத்துக்கும் பணிவார்கள் என்பது அது டாக்டர் தொழிலையே மருத்துவமனையினுடைய நம்பகத்தன்மையை பாதிக்கும். ஓபிஎஸ் தரப்புல இருந்து கேட்கக்கூடிய சில கேள்விகளை உள்வாங்கினீங்கன்னா இன்னொரு வேற அதை விட்டுட்டு பேசுங்க. நீங்க இப்ப மறுபடியும் அதை உள்வாங்க நீங்க சொல்லுங்க. ஒண்ணு அந்த தளத்துல இருந்து பேசுங்க அல்லது இதை பேசுங்க. சரி, நீங்க பொதுவான கேள்விகளுக்கு சொல்லுங்க. பொதுவான கேள்விகளுக்கு சொல்லுங்க. சர்க்கரை நோயோட அளவு 560, இதெல்லாம் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம பேசுறோம். சர்க்கரையோட அளவு 560 இருந்திருக்கு. அப்போ இதை ஏன் கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படல. தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருந்தது, அதனால ஸ்டெராய்ட்ஸ் வந்து உட்கொள்வதற்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அது தேவையே கிடையாது, தோல் மேல அப்ளை பண்ணுவதற்கான ஸ்டெராய்ட் மருந்துகளே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். ஹார்ட் டிசீசஸ்க்காக பீட்டா பிளாக் அப்படின்னு ஒரு மருந்து கொடுக்கப்பட்டது. அது சர்க்கரை நோய் இருந்தா அது வந்து மாரடைப்பு வருவதை தெரியப்படுத்தாது, வெளியில தெரியப்படுத்தாது. இந்த மருந்தை கொடுக்கறத வந்து தடுத்திருக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னொன்னு, கருப்பு பூனை படைப்படை ஏன் வாபஸ் பெறப்பட்டது? மருத்துவமனையில அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அவங்களோட பாதுகாப்பு இல்ல? தள்ளி விடுகிற போது வேலைக்கார பெண் இருந்தாங்க, அவங்க ஏன் இப்ப எங்க இருக்கிறாங்க? அவர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து மருத்துவமனையில அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள். இதுக்காக நீங்க பதில் சொல்லுவீங்களா? ஏங்க, நீங்க இதை தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களான்னு புரியல. நீங்க மருத்துவத்தில் அவர்களுக்கு செய்யப்பட்ட சிகிச்சையில் தவறு நடந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டுன்னா அதை பத்தி விசாரணை பண்றது வேற. ஆனால் நீங்க இது எல்லாமே சொல்றதுக்கு என்னன்னா, இது திட்டமிட்டு அவங்க தள்ளி விட்டாங்கன்னு சொல்றது யார் ஆதாரம் சொல்லியிருக்காங்க, இல்ல யார் அதை கிளைம் பண்ணிருக்காங்க, என்ன ஆதாரத்தின் நான் முடிச்சிடறேன். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இது வரைக்கும் வந்து யாராவது ஒரு நேரடியான குற்றச்சாட்டு இவர் தான் தள்ளி விட்டாங்கன்னு சொல்றாங்களா? பொதுவாக வாட்ஸ்அப்ல வருது, பேஸ்புக்ல வருது, அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். அனுமானத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு சொல்லப்படுகின்ற அவதூறுகளை தவிர இதில் எதை உண்மை? இன்னைக்கு மருத்துவமனையில் எங்களுக்கு வர சொல்ல அவங்க மயக்க நிலையில் வந்தாங்க, எந்த காயமும் இல்லைன்னு சொல்றாங்க. அதை நம்ப மாட்டேன்றீங்க. ஆனா யாரோ வந்து தள்ளி விட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னால் தெளிவா சொல்ல முடியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த வழக்கு விடுதலைக்கு பிறகு பதவி ஏற்கின்ற பொழுதே அவர்கள் ஆரோக்கியத்தோடு இல்லை. அவங்க வந்து சிரமத்தோடு தான் அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்தாங்க. நடக்க முடியாம வந்தாங்க. அவங்க அந்த நேரம் உட்கார கூட முடியாம அந்த பதவி பிரமாணத்தையே 5 நிமிஷத்துல வந்து மொத்தமா அப்பவே எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. இன்னும் 5 நிமிஷம் முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல, இதே பன்னீர்செல்வமோ அல்லது இந்த கோரிக்கைகளை வைக்கின்றவர்களோ ஏன் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன்றாங்க? நேரடியா நீதிமன்றத்தில் இருக்க கேஸ் விசாரணை வேண்டும் என்று நான் கேட்கிறது, நீதிமன்றத்துக்கு போனவங்க வேற யாரோ, ஆனால் இவங்க சந்தேகம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, இப்படி நடந்திருக்கும் என்று அனுமானிக்கின்றவர்கள் ஏன் அதை நீதிமன்றத்தில் சொல்லி இது வழக்கா மாற்ற மாட்டேன்றாங்க? இதை ஏன் வந்து அவதூறுகளாக பரப்பு விடுறாங்க? அப்போ இது உண்மையான ஆதாரங்களோடு உண்மையான ஆவணங்களோடு அதை அணுக வேண்டியது என்ன தவறு? புரட்சி தலைவி அம்மா நான் முடிச்சிடறேன். புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணத்தை யார் காரணமாக இருந்தாலும் நிச்சயமாக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எந்த தொண்டனை ஏற்றுக்க மாட்டோம். ஆனா அது ஆதாரத்தோடு இவர்கள் நிரூபிக்காமல் இன்றைக்கு அவதூறுகளாக பரப்புகின்ற காரணத்தால் தான் இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு ஒரு நிமிஷம் கார்த்திக், முழுமையா திரு குமார் சொல்றது, அதாவது தள்ளி விட்டாங்க, அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த அறிக்கையிலேயே, அப்போலோ அறிக்கையிலேயே இந்த மாதிரி ட்ராமா, திரு ராதாகிருஷ்ணன் ரிலீஸ் பண்ண அறிக்கையில அந்த மாதிரி, அப்போலோ அறிக்கையில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரிலீஸ் பண்ண அறிக்கையில அந்த மாதிரி ட்ராமாவுடைய எவிடன்ஸ் எல்லாம் அவங்க குறிப்பிடல அப்படிங்கறது சேலஞ்ச் பண்றாங்க. அது வேற. ஆனால் நமக்கு வந்து வெறும் அதாவது ஆதாரம் அற்று நம்ம வந்து சொல்றதுல வந்து நியாயம் இருக்காது. ஏன்னா ஏதேனும் ஒரு த்ரெட் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே வந்து
அவர்களே கொடுத்த முதல் அறிக்கைகள், அதற்கு பிறகு இப்போ கொடுக்கிற அறிக்கைகள், அந்த அந்த ரெண்டு மட்டும் வச்சு நீங்க நம்ம பேசலாம். ஏன்னா இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான. அதுக்கு ஆவடிக்குமார் என்ன பதில் சொல்றாருன்னா, நீங்க மருத்துவ அறிக்கைகள் சார்ந்து மட்டும் நீங்க பேசுனீங்கன்னா இல்ல மருத்துவ அறிக்கைகள் இல்ல மருத்துவ அறிக்கைகள் இல்ல மருத்துவமனை இல்ல ஒரு நிமிடம் அவர் என்ன சொல்ல வராருன்னா, மருத்துவ அறிக்கைகள் அது அப்பல்லோ கொடுக்கறதா இருக்கட்டும், எய்ம்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், சுகாதாரத்துறை செயலாளர் கொடுக்கறதா இருக்கட்டும், நீங்க மருத்துவ அறிக்கைகள் சார்ந்து நீங்க பேசுனீங்கன்னா அது மருத்துவமனை நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கையா தான் போய் முடியும். நீங்க அதை மட்டும் தான் அக்யூஸ் பண்றீங்க சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு திரு PH பாண்டியன் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு, சிசிடிவி கேமரா தொடர்பாக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். அவர் மீது ஐதர் அவதூறு வழக்கு போடணும், சிசிடிவி கேமரா வேலை செஞ்சு கொண்டிருந்தது அவதூறாக திரு PH பாண்டியன் குற்றம் சாட்டுகிறார்னு ஒரு அவதூறு வழக்கு போடணும். இல்லைன்னா மருத்துவமனை நிர்வாகம் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். இல்லை, எங்களுடைய சிசிடிவி கேமரா முழுமையாக அந்த 75 நாட்கள் வேலை செய்தன, கொடுத்துட வேண்டியது ஒரு நிமிஷம் வேலை. சோ இது ஏன், அதாவது தவறு நடந்ததுன்னு யாருமே சொல்லல. நீங்க சொல்றது மருத்துவமனை நிர்வாகம் சார்ந்த செயலாளர், மருத்துவ நிர்வாகம் சார்ந்தது இல்லைங்க. முதலமைச்சர் வீட்ல ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும், அது ஏன் இல்லன்னு அவர் கேக்குறாரு. கருப்பு பூனைப்படை வந்து ஏன் வாபஸ் பெறப்பட்டது, ஏன் யாரு கொண்டு வந்து அட்மிட் பண்ணதுன்னு கேக்குறாரு. யாரு தொலைபேசி மூலமாக தகவல் சொன்னாங்க. மருத்துவமனைக்கு விசாரணைனா ஒண்ணு வீட்ல இருந்து தொடங்கணுமா, இல்ல ஆவடிக்குமார் சொல்லுகிற மாதிரி நீங்க அறிக்கைகளை மட்டும் வச்சு பேசினா அது மருத்துவமனையை மட்டும் போய் முடியுமா? விசாரணை வீட்டிலிருந்து தொடங்கணும்ங்கிறதுல வந்து பரவலான ஒரு கருத்து இருக்கலாம். நான் சொல்றது என்னன்னா, திரு ஆவடிக்குமார் சொல்றதுல வந்து ஒரு நியாயம் இருக்கிறது. சில விஷயங்களை ஆதாரம் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்ல பாக்குறோம், Facebookல பாக்குறோம், இஷ்டத்துக்கு அவங்க போட்டு அனுப்புறாங்க. ஓபிஎஸ் தரப்புல கேட்கக்கூடிய கேள்விகள், ஓபிஎஸ் தரப்புல கேட்கக்கூடிய கேள்விகள் கேக்குறதையோ சமூக வலைத்தளங்கள் கேக்குற கேள்விகளே நமக்கு வைக்கலையே. கார்த்தி ஒரு நிமிஷம், அதாவது எவிடன்ஸ், அதாவது இப்போ வந்து குற்றச்சாட்டு ஸ்பெசிஃபிக்கா வைக்கிறாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்கா வைக்கிற குற்றச்சாட்டு மட்டும் நான் சொல்றேன். இப்போ சிசிடிவி கேமரா ஸ்பெசிஃபிக்கான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. Z கேட்டகரி செக்யூரிட்டி வந்து ஏன் விலக்கப்பட்டிருக்குங்கிறது ஸ்பெசிஃபிக் சார்ஜ். இதுக்கெல்லாம் வந்து மருத்துவமனை நிர்வாகம் எப்படி, அதாவது அரசிடம் ஐதர் அரசு கிளாரிஃபை பண்ணணும், இல்லைன்னா மருத்துவமனை கிளாரிஃபை பண்ணணும். ரெண்டு பேருமே கம்முன்னு இருக்கும் போது தான் பிரச்சனை. சைலண்டா இருக்கும் போது திருப்பியும் கேள்வி வருது இல்லையா, எதுக்காக இதை செஞ்சீங்க, இல்ல இது அதாவது நான் என்ன சொல்றேன், எந்த விதமான தவறு நடந்ததுன்னு யாருமே சொல்லல. மருத்துவ ரீதியாக ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து எப்பவுமே வந்து 4 மருத்துவர்கள் பேசினாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வரும். அதனால வந்து அது பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையாக இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும் பொழுது, இவ்வளவு முரண்பாடுகள், நிச்சயமாக நீங்க மக்களுக்கு தெரிவித்த செய்தியும் அவங்க பேஷண்ட்னுடைய நிலைமையும் வித்தியாசமாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் இருக்கும்போது ஏன், அதாவது விசாரணை முதல்ல என்ன சொன்னாங்க அன்னைக்கு ஒரு இதுல வந்து திரு அன்வர் ராஜா இவங்களுடைய தரப்புல இருக்கிறவர் விசாரணைக்கு நாங்கள் தயார்னு தான் சொன்னார். தயாராக இருக்கும்போது ஒரு விசாரணை ஆர்டர் பண்ணிட்டா அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சா? எதுக்காக வந்து எவ்வளவுக்கு இவ்வளோ அரசு வந்து இதை இழுத்தடித்து விசாரணை இல்லாமல் ஓபிஎஸ் கேட்கிறார்கள் என்று விசாரணை, ஓபிஎஸ்க்கு நிச்சயமாக அவர்களுடைய அணி இதில் அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. மாநில கூட மாநில அரசு விசாரணை ஆணையம் அமைக்கணும்னு கேட்கல. இல்லைங்க, மாநில அரசு அதாவது முதல் கட்டமாக நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை சந்திக்கிற வகையில மாநில அரசு வந்து முன் வந்து அவங்க வந்து நாங்களே விசாரணை நடத்துறோம்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் என்ன சொல்றேன்னா, மாநில அரசு விசாரணை நடத்தினால் சரியாக இருக்குமா, சிபிஐ நடத்தினால் அது வேறு டிபேட். ஆனால் அடிப்படையாக மாநில அரசிடம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று நாங்கள் விசாரணை குழு அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த கேஸ் இதனுடைய அந்த ஹீட் வந்து போயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க அமைக்க மாட்டோம்னாக்க உண்மையாகவே ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனாலும் மக்கள் மனசுல அந்த சந்தேகம் போயிட்டே இருக்கும். இல்ல இப்போ மருத்துவமனையில் அங்கே அப்போல்லோ மருத்துவமனையில் கேமரா இருந்ததா இல்லையா, நீக்கப்பட்டதா நீக்கலையான்றதெல்லாம் வந்து ஏன் நீக்கினா, அப்படி நீக்கியிருந்தா ஏன் நீக்கினாங்கன்னு சொல்ல வேண்டியது மருத்துவமனை தான். அவங்க தரப்புல சொல்லலையே, அவங்க சொல்லன்றதுக்காக இப்போ நாங்க அதுக்கு படி இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி இருந்தாங்கன்னா உண்மையாகவே அந்த மருத்துவத்தில் சந்தேகம் இருக்கிறது. இதுவரைக்கும் அவங்க யாரோ ஒரு அனுமானத்தில் இவர்கள் தான் இதற்கு காரணம் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்களே தவிர அவங்க நேரடியா யார் மேலேயும் குற்றம் சாட்டுகின்ற தைரியம் இல்ல, ஆதாரம் இல்ல. ஆனா இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்யலாம். ஒரு நிமிடம். நீங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நாள்ல இருந்து நீங்க தொடங்கணும் எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க. ஆனா விசாரணை வேணும்னு சொல்றவங்க வீட்ல இருந்து தொடங்கணும்ங்கறாங்க. ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அங்கே கொடுக்கப்பட்ட மருந்துகள், அங்கே அளிக்கப்பட்ட சிகிச்சைகள்,
அவங்க எந்த நிலையில அவங்க அங்க இருந்து கொண்டு ரெண்டுத்துக்குமே அவங்க வரப்பட்டார்கள்? தயாரா இல்லைன்னு ரெண்டுமே இருக்கு. நீங்க திரும்ப எல்லாருமே மருத்துவ அறிக்கைகளை மட்டும் சம்பந்தப்படுத்தி பேசுறதாக ரெண்டு இல்லைங்க. அவங்க வந்து அதாவது இவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல நீதிமன்ற விசாரணை அந்த இடைக்கால முதலமைச்சராக கேர்டேக்கர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார், விசாரணை அமைப்போன்னு சொன்னார், நீதிபதி விசாரணை. இப்போ என்ன சொல்றாங்க, மத்திய அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்ட விசாரணை மன்றம் அமைப்போம்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, சிபிஐ விசாரணைன்றாங்க. ஆக முதல்ல என்ன சொன்னாங்க, அவர்களுடைய மருத்துவ சிகிச்சை இருக்கும்போது அமைச்சிருந்தா அவங்க கட்டுப்பாட்டுல இந்த விசாரணை அவங்களுடைய கோரிக்கை தான். அவங்க கோரிக்கையின் அடிப்படையில் நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. நேற்றைக்கு அவங்க உண்ணாவிரதத்தில் எழுப்பப்பட்ட கோரிக்கை வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த விவாதமே இன்றைக்கு அவர்கள் குடும்பத்திலோ அல்லது அவர் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களோ யாரும் அதுக்கு வந்து சந்தேகம் தெரிவிக்கல. ஓபி பன்னீர்செல்வமே கூட எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனா மக்கள் பேசுறாங்க அதனால நான் வந்து கேட்கறேன் தான் சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் யாருமே நேரடியாக இவர்கள் தான் இதற்கு காரணம்னு சொல்லல. இல்ல காரணமாக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் கூட விசாரணை கழகத்தை துடைப்பதற்கு இது சரியா இருக்குன்றாங்க. மிக முக்கியமான விஷயம், யார் எந்த ஒரு நபர் மீது யாருமே வந்து குற்றச்சாட்டு வைப்பதற்கான ஆதாரம் இல்லை. அது வந்து நான் முழுமையா ஏத்துக்கிறேன். யார் இவங்க தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு, இவங்க தான் செஞ்சிருப்பாங்களோ அவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமோ ஆதாரமோ இதுவரைக்கும் வெளிவரவில்லை அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த இருட்டு ஃபுல்லாவே வந்து பிளாக் அவுட் ஆனதுக்கு என்ன காரணம், ஏன் அதனாலதான் வந்து திருப்பி சந்தேகம் வருது. ஏன்னா அந்த திருப்பி அதே தான் we are going back picture release பண்ணிருந்தாங்க. ஜெயலலிதா குடும்பத்தில இருந்து யாராவது சந்தேகம் வச்சாதான் நாங்க விசாரிப்போம் சொல்றது எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? அவங்க தமிழக முதலமைச்சர் கட்சியின் பொதுச் செயலாளர் அடிப்படையில் அவங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது கேட்பது. நீங்க நிறைய செய்யலாம். இல்ல நீங்க மருத்துவமனைக்கு மருத்துவமனைக்கு முன்னால போறதுல இருந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் சொல்றேன், பெங்களூர் சிறையில இருந்து வந்ததுல இருந்து விசாரிக்கணும். அந்த பெங்களூர் சிறையில வந்து என்ன நடந்தது, அங்க ஏதாவது நீங்க விசாரணை ஒரு இது வந்தா நீங்க வரையறை செய்யறதுக்கு நீங்க யாரு? நீங்க இடைவேளை எடுத்துட்டு தொடர்ந்து பேசும். துப்பாக்கிச் சூட்டில் பலியான மீனவரின் உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடத்தில் 2வது நாளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா வந்து நடந்த சம்பவம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அதுல வந்து நம்ம திருப்பி எந்த கடற்பகுதியில் நடந்ததுன்னு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு இலங்கையினுடைய கடற்பகுதியில் நடந்தா கூட சுட்டுக் கொள்வதற்கு உரிமை இல்லை. சர்வதேச சட்டத்தின் கீழ் அது ஒரு குற்றம். இட்ஸ் அ கிரைம். அதை வந்து இப்போ மீண்டும் நடக்காமல், இந்த தகைய சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்திய அரசு என்ன செய்ய போகிறது? மீனவர்கள் கேட்கும் கோரிக்கை மிகவும் ஒரு நியாயமான கோரிக்கை. ஏதேனும் இது திருப்பி நடக்காதுங்கிறது எங்களுக்கு என்ன உத்தரவாதம்னு கேட்குறாங்க. நியாயமான கோரிக்கை. மத்திய அரசு அது எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க? மூத்த அமைச்சர்களோ இல்லை வெளியுறவுத்துறை சார்பான செயலர் யாராவது வந்து நிச்சயமா அவங்கள சந்திச்சு இதற்கு என்ன மெக்கானிசம் இருக்க போகுது? இப்போ சரி, இலங்கை வந்து சில ஆண்டுகளாக வந்து இத்தகைய சம்பவங்கள் நடக்காம இருந்தது, திருப்பி இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது தொடர்ந்து நடக்காதுங்கிறதுக்கு உத்தரவாதம் 2 விஷயம். ஒன்று வந்து இலங்கை கடற்பகுதிக்கு நம் மீனவர்கள் போகாம இருந்தா அதை வந்து தடுக்கலாங்கிறது ஒன்று. ஆனால் அதற்கான காரணங்கள் மீனவர்களே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கடற்பகுதியில் மீன் வளம் வந்து அதிகமாக இல்லை, அந்த நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக அவங்க போறாங்க. அதற்கு ஐதர் ஒரு கமர்ஷியல் லைசன்சிங் அரேஞ்ச்மெண்ட் இலங்கை அரசுக்கு நம்ம அரசு ஃபைனான்சியலா காம்பன்சேட் பண்ணி அங்கு இருக்கிற மீனவர்களுக்கு ஏற்படும் நஷ்டத்துக்கு நஷ்ட ஈடு கொடுத்து ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணணும். இல்லாட்டி நம்மளுடைய மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு ஏதாவது வசதி செய்து கொடுக்கணும். அதற்கு சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது வேகமாக எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக அது நகர்றது இல்லை. ஏன்னா அதற்கு பணம் அதிகமாக செலவாகிறது. அவ்வளோ மீனவர்களுக்கும் நம்ம வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான அந்த நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கு போட் எக்யூப் பண்றதுக்கு கால அவகாசம் ஆகும். இந்த அடுத்த அந்த ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு நம் மீனவர்களை தயார் செய்யும் வரை என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை. இலங்கை அரசனுடைய கூட பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா அவங்க வந்து ஒரு விசாரணை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த விசாரணையில என்ன வரும்? ஏன்னா எந்த ஒரு அரசும் தங்களுடைய இராணுவத்தையோ கடற்படைக்கு எதிராகவோ எந்த ஒரு விசாரணையும் பெரிய அளவில் சீரியஸா நடத்த மாட்டாங்க. அதனால அதுல இருந்து ஒன்றும் பெருசா வராது. ஆனால் நிச்சயமாக மீனவர்களினுடைய பயம் வந்து அந்த தொடரும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது மீண்டும் அப்படிங்கிறதுக்கு ஏதேனும் ஒரு அஷூரன்ஸ் மத்திய அரசு கொடுக்கணும். அதாவது இன்றைக்கு
மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிச்சாங்களா இல்லை எல்லைக்குள்ளே மீன் பிடிச்சாங்களான்றது கூட இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட மீனவர்கள் செய்தது சரியா தவறான்றது கூட பிரச்சனை இல்லை. நான் கேட்குறது, இன்றைக்கு அவர்கள் எல்லை தாண்டியே மீன் பிடிச்சிருந்தா கூட அவர்களை கொலை செய்தது சரியான்றது தான். இன்றைக்கு அதுக்குரிய சட்டங்கள் இருக்குது, அதுக்குரிய வாய்ப்புகள் வழக்கமாக நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவங்க கைது செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க, படகுகளை பறிமுதல் பண்ணுறாங்க, இதையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதையே நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அது சரியில்லைன்னு ஒரு வாதம் நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். இன்னொரு பக்கம் அவர்கள் எல்லை தாண்டவில்லை என்பதே இன்னைக்கு வருகின்ற செய்திகளாகவும் இருக்குது. இது எல்லாத்தையும் விட இவங்க இதுக்கு தீர்வு கொலை செய்வது என்று முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு என்னுடைய சந்தேகம் எல்லாம், இந்திய கடல் எல்லை பாதுகாப்பாக இருக்கிறதா, இந்திய கடற்படை தன்னுடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய கடல் எல்லையை வைத்திருக்கிறதா, அவர்களை இன்றைக்கு இலங்கை இராணுவம் சுட்டு கொன்றிருக்கிறது என்ற செய்தி இன்றைக்கு இந்திய கடற்படைக்கு தெரியுமா தெரியாதா? அந்த சம்பவத்தில் அந்த இடத்துல யார், இலங்கை இராணுவம் கொன்றதா அல்லது தீவிரவாதிகள் கொன்றார்களா அல்லது கடற்கொள்ளையர்கள் கொன்றார்களா? இப்படி ஒரு சந்தேகம் வருகின்ற போது நம்முடைய கடல் எல்லை பாதுகாப்பாக இல்லை என்ற நிலை இன்னைக்கு இருக்கிறதான உண்மை. இல்ல மீனவர்களே சொல்றாங்கல்ல, மீனவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தானே. இல்ல, மீனவர்கள் சொல்றது ஸ்டேட்மெண்ட் அதுதான் சர்ச்சைக்குரியது, விவாதத்துக்குரியது. அவர்கள் தாண்டாங்களா, கடல் எல்லையில் இருந்தாங்களான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் கேட்கறது, நம்முடைய கடல் எல்லையில் கடலை பாதுகாக்கிற கடலோர காவல் படை இருக்கு. அந்த காவல் படை இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது என்ன செய்து கொண்டிருந்தது அல்லது அதற்கு பிறகு இது என்ன நடந்ததுன்னு இதுவரைக்கும் அவங்க ஏன் ஒரு கண்டுபிடிக்கல? இது ஒரு சாதாரண சம்பவமாக நம்ம நினைக்க முடியாது. நம்முடைய நம்ம கடல் எல்லை பாதுகாப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி தரை எல்லையில் இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அதே போல கடல் எல்லையை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்ல. ஆனால் இன்னைக்கு இந்த சம்பவம் இலங்கை இராணுவம் கடற்படை நாங்கள் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்படவில்லை, நாங்கள் கொல்லவில்லை அல்லது துப்பாக்கி சூடு நடத்தவில்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் கடல் எல்லை அவங்க செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கோ அல்லது செய்யலன்னு சொல்றதுக்கோ அல்லது இதுதான் நடந்ததுன்னு சொல்றதுக்கோ நம்முடைய கடற்படை கையாளுறாங்க இந்திய அரசு. இந்த இப்போ பாத்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் பிரஷர் மூலமாக தான் இலங்கை மீது டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல அழுத்தம் தெரிவித்து அதன் மூலமாக ஐயா இந்த மாதிரி இது மேற்கொண்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிற அளவில் தான் இது தொடர்ந்து பல நாடுகளுக்கு இடையே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி மெத்தட் தான் பயன்படுத்துவாங்க. அதற்கு மேல் இந்தியாவினால் ஆப்ஷன்ஸ் குறைவாகத்தான். இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை சொல்றீங்க. இந்திய அரசு மீது அவர் நிறைய சந்தேகங்களை வச்சிருக்காங்க. இல்ல, அதாவது ஒரு நிமிஷம் இது முழுமையா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒண்ணு நம்முடைய கடற்பகுதியை பாதுகாப்பது இந்திய அரசினுடைய பொறுப்பு. சர்வதேச கடற்பகுதியில் பாதுகாப்பது இந்திய அரசினுடைய பொறுப்பு. இந்திய கடற்படை, இந்திய கோஸ்ட் கார்டு பெட்ரோல் பண்ண வேண்டியது. இப்போ இந்த சம்பவம் எங்க நடந்தது அப்படிங்கிறது நம்ம திருப்பி ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை ஊர்ஜிதம் செய்து கொண்டுதான் இந்திய கடற்படை தன்னுடைய கடமையிலிருந்து தவறிட்டாங்களா இல்ல கோஸ்ட் கார்டு தவறிட்டாங்களான்னு சொல்றது எப்ப சொல்லணும்னா, எங்கு இந்த சம்பவம் நடந்தது அங்கு இவர்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான். இப்போ ஒரு இடத்தில் ஒரு கொள்ளை நடக்கிறது. அது நம்ம என்ன சொல்லுவோம், எந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல வருதுங்கிறத பார்த்துட்டு தான் அந்த காவல் நிலையத்துல தான் நம்ம சொல்லுவோம். புகார் கொடுக்கறதும் அங்கதான் கொடுக்கறது. அந்த காவல்கள் தான் ஏன் கவனக்குறைவாக இருந்துட்டாங்கன்னு கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் எங்க நடந்ததுங்கிறது. ஆனால் திருப்பியும் அதே தான் சொல்றேன், இது எந்த ஒரு கடற்பகுதியில் நடந்தாலும் இது ஒரு குற்றம். திஸ் இஸ் a crime under international law. சுட்டுக் கொள்வது, அவர்களுக்கு கைது செய்வதற்கு உரிமை இருக்கிறது. அந்த படகுகளை பறிமுதல் செய்யறதுக்கு உரிமை இருக்கிறதாங்கிறது கேள்விக்குறி. ஆரம்பத்துல மறுத்துட்டாங்களே இந்த செய்தி, நாங்க செய்யலங்கிறத மறுக்கிறாங்க. அதை முழுமையா மறுக்கிறாங்க. அதற்கு விசாரணை வைக்க வேண்டும், நம்ம சைட்ல இருந்து விசாரணை வைக்க வேண்டும். மீனவர்கள் கிளியரா சொல்றாங்க, இலங்கை கடற்படையை தான் வந்தாங்க, அவங்க எங்களை சுத்தி சூழ்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஃபயரிங் ஆரம்பிச்சாங்கன்னு வெளிப்படையா சொல்றாங்க. ஸோ அவர்கள் அவ்வளவு நபர்கள் சொல்லும் போது நமக்கு ஓரளவுக்கு அதை வைத்துக்கொண்டு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் இருக்கும். நம்ம ஆக்சுவலா நீங்க ரேடார் மூலமாகவோ மற்ற கருவிகள் மூலமாகவோ அங்க என்னென்ன படகுகள் வந்திருக்கு, பிளஸ் இந்த மீனவர் உடம்பில் பாய்ந்த அந்த புல்லட் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதை வச்சு நிச்சயமா forensic analysis பண்ணி இது என்ன வெப்பன்ல இருந்து வந்தது, அந்த வெப்பன் இலங்கை கடற்படை கைவசம் இருக்கிற ஒரு வெப்பனா இல்லையா கண்டுபிடிக்கிறது ஒரு நாள் 2 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். சோ ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாதுன்னு இல்லை. இது இலங்கை கடற்படை செய்திருக்க கூடும் அப்படிங்கிறது நிச்சயமா ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய
ஏஜென்சிஸுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இல்ல நான் செய்ய முடியாதுன்னு நான் சொல்லல, ஏன் செய்யலன்னு கேட்கிறேன். அதாவது நம்முடைய கடற்பகுதியில் ஒரு இந்திய பிரஜை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை மீனவர்னு கூட விட்டுருங்க, ஒரு கொலை நடந்திருக்கிறது நம்முடைய எல்லையில், எல்லை ஓரத்தில் நடந்திருக்கு அல்லது எல்லை நடந்திருக்கு. இன்னும் சொல்ல நம்மளுடைய எல்லை நடந்திருக்காங்கிறது அவங்க தொலைபேசியில பேசினாங்க. அந்த தொலைபேசி நம்முடைய எல்லையில இருந்தது. தமிழக அரசு கொடுக்கணும், மத்திய அரசுக்கு கொடுக்கணும், மத்திய அரசும் செய்யணும். இருதரப்புலையும் மத்திய அரசு தான் செய்யணும். அதனாலதான் தமிழக அரசு கொடுக்கணும். அதுதான் மீனவர்களும் வலியுறுத்துறாங்க. தமிழக அரசு உடனடியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது, மேற்கொண்டு விசாரணை. ஆனா விசாரணை செய்ய வேண்டியது கடற்படை தான். கடற்படையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், மத்திய அரசனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இது எப்படி கையாள முடியும்? மீனவருடைய கோரிக்கையில் ஏற்று செய்வாங்க நம்புவோம். அவங்க மீனவர்களுடைய அச்சமே அதுதான். மீனவர்கள் பாதுகாப்பாக இனி இப்போ நடந்த சம்பவத்தை கூட அவங்க வந்து பிரச்சனையிலிருந்து விடுவிக்க தயாரா இருக்காங்க. அடுத்து கடைசி கொலையாக இருக்கணும், நாங்க பாதுகாப்பாக போய் மீன் பிடித்து திரும்புவதற்கு இந்திய அரசாங்கம் வழி செய்ய வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையின் நியாயத்தின் காரணமாக தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து அவங்க குறைஞ்சபட்ச மத்திய அமைச்சர்கள் வந்தாவது எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், இது இனி ஒரு உத்தரவாதத்தை தரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. எதிர்பார்ப்பு என்பது நியாயமானது. அந்த போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுத்து செய்யணும், செய்வாங்க நம்புவோம். இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போட அதிமுக அரசு நினைக்கிறது அப்படின்னு திமுகவின் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட தேர்தல் நடத்த மனமில்லாமல் அலட்சியமாக செயல்படுகிறது அரசு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்லை, இன்னைக்கு இதை வந்து யார் சொல்றதுன்றது பார்த்தீங்கன்னாவே, இன்னைக்கு அரசியல் தமிழ்நாட்டில் வந்து பார்வையாளராக இருந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். உள்ளாட்சி தேர்தல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் நடத்த முயற்சி எடுத்த நேரத்தில் யார் நீதிமன்றத்துக்கு போனது, யார் வந்து அதை தடை வாங்கினது, இன்னும் சொல்ல போனால் ஒரு 10-15 நாள் நீதிமன்றம் அந்த அன்னைக்கு அந்த உத்தரவு போடாமல் இருந்தால் அடுத்த நாள் வந்து எல்லாம் வேட்பாளராகி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, தேர்தல் முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த வழக்கு போட்டது, அந்த வழக்கினுடைய காரணம் கூட சென்னையில் வந்து எஸ்டிக்கு வந்து இடம் ஒதுக்கீடு செய்யலன்னு சொல்லி வழக்கு போட்டதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான ஒரு காரணத்தை வச்சு நீதிமன்றத்தினுடைய கவனத்தை அவங்க கொண்டு வந்து இந்த தேர்தலை தள்ளி வச்சவங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள். அன்னைக்கு 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு பிறகு பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் வந்துவிட்டது, பெண்களுடைய ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்து விட்டது என்ற அந்த நிலையில் இவர்கள் தான் தேர்தலை சந்திக்க பயந்துகிட்டு தான் நீதிமன்றத்துக்கு போனாங்க. அதுவும் அவர் சொல்லியிருக்காரு. 4/10/2016 முன்பாக அவசரமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு ஆளுங்கட்சி முயற்சி செய்தது. ஆனா 31/12/2016 கெடுவிற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும்னு உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும் அவங்க தேர்தலை நடத்தல. அதுதான் தேர்தல் அந்த காலக்கெடுவுக்குள் நடத்த வேண்டும், எந்த பைபாஸும் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைச்சாங்க. அதை அவசரமாக செஞ்சாங்க. ஆனால் அந்த காலக்கெடுவுக்குள் நடத்த தேவையில்லை, நீங்கள் வந்து சரியான முறையில் இதையெல்லாம் இந்த சந்தேகங்கள்லாம் தீர்த்து வச்சுட்டு நடத்துங்க நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு அதுக்கு நீதிமன்றமே ஒரு ஆப்ஷனையும் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு நடத்துங்க, அதுக்காக வந்து தேர்தலை வந்து அவசரம் நடத்த தேவையில்லை, இதெல்லாம் ராட்டிஃபை பண்ணி நடத்துங்கன்னு சொன்னாங்க. அதை தான் இன்னைக்கு பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தேர்தல் ஆணையத்துக்கென்று அதிகாரம் இருக்கிறது, நீதிமன்றத்திற்கென்று அதிகாரம் இருக்கிறது, எல்லாருக்கும் வரம்பு இருக்கு. அதனால அவங்க எல்லைகள் மீறுகின்ற போது அவர்கள் நடவடிக்கை எடுப்பது என்பது சரி. ஆனால் ஒருத்தருடைய அந்த நடவடிக்கைகள் அத்தனையும் நீதிமன்றம் தலையிட்டுக்கிட்டு இந்த தேர்தலாக நடத்தணும், இன்னைக்கு தான் செய்யணுன்றதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து சரியா இருக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு அது இயல்பாக அதை செய்ய வேண்டிய, இப்போ +2 தேர்வு நடந்துகிட்டு இருக்கு, 10ஆம் வகுப்பு தேர்வு இன்னைக்கு தொடங்கியிருக்கு, இதையெல்லாம் பார்க்காம தேர்தலை அறிவிப்பது நீதிமன்ற தேர்தல் ஆணையத்திற்கு அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தின்படி அது சரியான. நீதிமன்றம் 14ஆம் தேதிக்குள்ள நடக்குமா நடக்காது? நீதிமன்றத்தில் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க, அதை நடத்துவதற்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் செய்ய முடியாத பட்சத்தில் நீதிமன்றத்தில் அதை வந்து விளக்குவாங்க. முயற்சி செய்ய முடியாத பட்சத்தில் மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ள நடத்த முடியாத பட்சத்தில் நீதிமன்றத்தில் திரு குமார் சொல்ற ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். சென்ற ஆண்டு வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து ஆஸ் பர் ஷெட்யூல் தான் வந்தது. திடீர்னு வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்ததா மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால வந்து எதிர்கட்சிகள் வந்து சொல்றது, அதாவது எங்களுக்கு கால அவகாசம்
பத்தவில்லை என்று சொல்லி அந்த காரணத்துக்காக நீதிமன்றத்துக்கு போனதே வந்து ஒரு குவெஸ்டனபிள் ஆக்ஷன் தான். ஏன்னா அந்த தேதியை வந்து அவங்க அந்த வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான கேப் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்திருக்கலாமே தவிர, அடிப்படையாக உள்ளாட்சி தேர்தல் வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. ஸோ அதனால அதுவும் தப்பு. ஆனால் இப்போ வந்து நிச்சயமாக அது அப்படியே எவ்வளவு நேரம் தள்ளி போட முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு முயற்சி செய்யப்பட்டால் அது நிச்சயமாக தவறு. மே மாதம் 14ஆம் தேதி உயர்நீதிமன்றம் அதற்குள் அந்த தேதிக்குள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறியிருப்பது, அந்த அடிப்படையில் மாநில தேர்தல் ஆணையம் அதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டியதுதான் சரி. அதை வந்து தாமதப்படுத்தி திருப்பியும் கோர்ட்டுக்கு போய் பரீட்சை இருக்கு, வெயில் இருக்கு சொல்ல முயற்சித்தாங்கன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு தவறான நடவடிக்கை. என்ன காரணம் என்ன காரணம்னு நினைச்சுக்கிறது? இப்ப திமுக இந்த அளவுக்கு முனைப்பு காட்டுகிறது, தேர்தல் திமுக முனைப்பு காட்டுறது இல்ல, அதிமுக முனைப்பு காட்டுகிறது தள்ளி போடுறதுக்குன்னு அவருடைய குற்றச்சாட்டு. இந்த ரெண்டையும் எப்படி இல்ல, நிச்சயமா வந்து இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்த திமுகவுக்கு சென்ற 2011 வந்து திமுக பின்னடைவு, பெரிய அளவு பின்னடைவு சந்திச்சாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய அதிமுக இரண்டாக ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது நிச்சயமாக திமுகவுக்கு ஆதாயம் உள்ளாட்சி தேர்தலில் கிடைக்கும் என்று மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. எஸ்பெஷலி லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நிச்சயமா திமுகவுக்கு பெரும்பாலான இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை வந்து அது வந்து அந்த வாய்ப்பு நழுவி விடுமோ? ஏன்னா அரசியல் வந்து 3 மாசம் 4 மாசங்கிறது லாங் டைம் இன் பாலிடிக்ஸ். அதற்குள் ஏதேனும் ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்ப இருக்கிற அந்த அட்வான்டேஜ் வந்து குறைந்து விடுமோ என்ற அந்த ஆதங்கத்தில் திமுக வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஷெட்யூல் நடத்தணும். பட் நீதிமன்றம், நம்ம திமுக கேட்கறாங்க அதிமுக கேட்கறாங்கன்னு இல்லை, நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க மே 14க்குள்ள நடத்துருங்கன்னு. அதை வந்து எங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சாக்கு கொண்டு போயிட்டு நீதிமன்றத்திட்ட சொல்லி எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு சென்ற வருடம் அக்டோபரில் நடத்தப்பட வேண்டிய அந்த உள்ளாட்சி தேர்தல் ஏற்கனவே லிஸ்ட் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வைக்கலன்னா அது உங்க தப்பு தான், ஏற்கனவே பண்ணிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சடன்லி இட் இஸ் நாட் அ பை எலெக்ஷன், இட் இஸ் நாட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எலெக்ஷன் கிடையாது. ஷெட்யூல்ல வர்ற எலெக்ஷன் உங்களுக்கு வருதுன்னு தெரியும். அனைத்து தயாரிப்பு, அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ உயர்நீதிமன்றம் வேற கால அவகாசம் 1 மாசம் முன்னாடி சொல்லிட்டாங்க, மே 14 நடத்துறோம், 2-3 வாரம் முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இப்பவும் கால அவகாசம் இருக்கிறது. இதை திருப்பியும் தள்ளி போடுவது நியாயம் அல்ல அப்படிங்கிறதா. தோல்வி பயம் காரணமாக அரசு தள்ளி போடுகிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்ல, தோல்வி பயம் காரணமாக தள்ளி போடுறது என்பது வந்து திமுக தோல்வி பயத்தின் காரணமாக தான் போன நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை தொடுத்து தேர்தல் நடத்த விடாமல் செஞ்சதுன்றதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா இது சரின்னு நான் ஏற்றுக்கிறேன். ஆக அன்னைக்கு திமுக தன்னுடைய இன்னைக்கு மரியாதைக்குரிய சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் சொன்னது போய் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணத்திற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த நிலையை பயன்படுத்தி திமுக எப்படியாவது வெற்றி பெறலான்னு முயற்சிக்கிறது. அதற்கு நீதிமன்றத்தை துணைக்கு அடைத்துக் கொண்டிருக்கிறது அல்லது நீதிமன்றத்தை சொன்ன வார்த்தைகளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது எப்படி அவங்க தேர்தல் ஆணையத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்துகிறதுன்னு சொல்றாங்களோ அதே குற்றச்சாட்டை நான் நீதிமன்றத்தை பயன்படுத்த நினைக்கிறதுன்றதை நான் சொல்றேன். ரெண்டாவது, இன்றைக்கு சுமன் ஸ்ரீராமன் சொன்னார் தேர்வு நடக்குது, தேர்வு நடக்கல. இன்றைக்கு தேர்தல் அறிவிப்பு வந்தால் பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியாது. இப்போ பட்ஜெட்ல நாங்கள் திட்டங்கள் அறிவிக்க போறோம். திட்டங்கள் அறிவிக்கின்ற போது தேர்தல் பட்ஜெட்டுக்கு பிறகுதான் வரும். ஏன்னா மே 14ங்கிறது வந்து எங்கேயோ இருக்கு. இல்ல, நான் சொல்ல வந்தது இந்த தேர்வு மட்டும் இல்ல, தேர்வுக்கு பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகுதான் தேர்தல் அறிவிக்க முடியும். இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் இருக்க சொல்ல அதையெல்லாம் அனுசரிச்சுதான் நீதிமன்றத்தில் முறையிடுவோம் சொன்னோம். நான் வந்து நடத்த மாட்டோம் சொல்லல. நீங்கள் அப்படி ஒரு சிக்கல் இருந்தால் அதை முறையிடுவோம். இல்லங்க, பட்ஜெட் கூட்டத்தொடர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கார்த்தி, பட்ஜெட் கூட்டத்தொடர் 16ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டால் உங்களுக்கு அதுக்கு விவாதம் நடக்கும். அதெல்லாம் முடியறதுக்கே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாச கடைசின்னு வச்சுக்கோங்க, இந்த மாத இறுதியில உங்களுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரே முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் முதல் வாரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு 45 நாள் அவகாசம் இருக்கு. நலத்திட்டங்கள்லாம் அறிவிக்க முடியாதா? இந்த தேர்தல் வருகிறது இல்ல, உள்ளாட்சி தேர்தலினுடைய அறிவிப்பு, ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் எலெக்ஷன் கமிஷன் வந்தாதான் உங்களுக்கு அந்த தடை வந்து அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் மாதிரி எல்லாம் வரும். இப்போ வந்து அதுவே வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு முழுமையா வருமா வராதாங்கிறது அது தனி சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர், பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட பிறகு
நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலினுடைய அறிவிப்பு வருவதற்கான கால அவகாசம் இருக்கிறது. 45 நாளைக்கு மேல இருக்கு. சொல்லவே இல்லையே. இல்ல, நீங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க. இல்ல நீதிமன்றத்தை நீங்க சொல்லி இருக்க, அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஏதாவது ஒரு பின்னடைவு வந்தா, ஒரு மாற்றம் இருந்தா நீதிமன்றத்தில் முறையிடுவோம். மே மாசத்துக்குள்ள நடத்த முடியாதுங்கறத அவங்க நீதிமன்றத்துல முறையிடுவோம்னு ஆவடிக்குமார் சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கலாம். நீதிமன்றம் ஏத்துக்குமாங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அதை பேசலாம். என்ன நீதிமன்றத்துல நீங்க சொல்லக்கூடிய முறையீடுகளை நீதிமன்றம் ஏத்துக்குதா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசுவோம். நிகழ்ச்சியில் இருவருக்கும் நீதிமன்றம் தானே முடிவு செய்ய போகுது. நீதிமன்றம் தான் முடிவு செய்யுது. நீதிமன்றம் முடிவு செய்தது மட்டும் இல்ல, நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் காரணமாக தான் தேர்தல் நடக்காம இருக்கு. அதுவும் உண்மை. ஏன்னா தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு இல்லைங்க, நான் முடிச்சிடறேன். நான் குறை சொல்லல வந்து அந்த சம்பவங்களை சுட்டி காட்டுறேன். நீதிமன்றம் இதுவரைக்கும் எந்த தேர்தல் வந்து நடவடிக்கைகள் தொடங்கி விட்டதற்கு பிறகு அந்த தேர்தலை நிறுத்தியதில்லை. தேர்தலில் முறைகேடு நடந்தால் அதை வந்து மறு தேர்தலுக்கு உத்தரவிட்டிருக்காங்களே தவிர தேர்தல் அறிவிப்பையே ரத்து செய்தது இது முதல் முறை. அதனால இது எல்லாமே ஒரு முதல் முறையான வழக்கு. அதனால இது எல்லாமே ஆய்வுக்கு உட்பட்டு. திமுக ஆட்சியாளர்களையும் பண்ணதா கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் செல்லாதுன்னு நீதிமன்றம் சொன்னதாக நேற்று தினகரன் பேசும்போது செய்தியாளர் சொல்லியிருக்கிறார். தவறான தோற்றத்தை உருவாக்காது. தினகரன் பேசியிருக்காரு. சொன்னது 150 இருக்கிறதா நான் முடிச்சிடுறேங்க. தேர்தல் சென்னை மாநகராட்சி தேர்தல் ரொம்ப தள்ளி போறோம். இல்ல தேர்தல் நீங்க ஒரு தவறு வர சொல்ல நான் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இருக்கு. சென்னை மாநகராட்சி தேர்தல் நடக்க சொல்ல அதுல 99 இடங்களில் தவறு நடந்ததுன்னு மறு தேர்தலுக்கு தான் உத்தரவிட்டாங்களே தவிர அந்த தேர்தல் அறிவிப்பை ரத்து செய்யல. இது வந்து தேர்தல் அறிவிப்பை ரத்து செய்ய நீங்க நீதிமன்றத்துக்கு போக போறீங்க. நீதிமன்றம் என்ன சொல்றது அதுக்கப்புறம் பேசும். நீங்க போறதா உறுதியாயிடுச்சுல. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.